நீங்கள் போகிற ஜென்ரேஷன் எல்லாம் லேசிப்பட்ட ஜென்ரேஷன் அல்ல. நீங்கள் போகிறது வந்து ஏஐயோடு சம்மந்தப்பட்ட ஜென்ரேஷன் தான் நீங்கள் போகிறீங்க. இப்போ நான் இப்போ இது கொஞ்சம் நேரத்துக்கு முந்தைய ஒரு சாரோடு நான் பேசிக்கிறேன்னு சொன்னேன், சார் நாங்கள் நீங்கள் இந்த காலம் போல் இல்லை, நீ இவங்க போகிற பிள்ளைகள் வந்து போகிற ஃபீல்ட் போகிற டைம் அது எப்படியான டைமுண்டா, டிரைவர் ஆகலாம், டெஸ்லா போகிற கார்கள் வரும், பைக் ஹோட்டலுண்டு ஊபர் இந்த மற்ற பிட்ஸா ஹட்லேயோ அது இல்லையோ டிரைவரு போகலாம், ட்ரோனில் வந்து இறக்குவாங்க சாமானை. இப்போயும் அப்படித்தான் வெளிநாட்டில் எல்லாம் நடக்குது. ஸோ என்னென்ன நிறைய வேலைகள் எல்லாம் வந்து ஏஐயால் நடக்கிறதுனால ஜாப்ஸ் வந்து இல்லா போகும். ஜாப்ஸ் வந்து யார்கிட்ட இருக்கும்டா, தலையால் ஒர்க் பண்ணுறதுன்னு தான் இருக்கும். முந்தைய ஒரு காலம் இருந்தது ஓகே, உங்களோட நானமார இல்லை முந்தைய சீசனில் ஃபன்னாக இருந்தது ஓகே, ஸ்கூலுக்கு வந்து காய்ச்சி கொண்டு இந்த டீச்சர் வரலாண்டு பெசாமல் இருந்த காலம் அது அவங்களுக்கு ஓகே. பட் உங்களுக்குன்ற வந்து பெரிய ஒரு அடி ஒன்று அடிக்கிறதுக்கு சான்சஸ் செய்கிற ஏஐ இன்ஷால்லா நிறைய ஜாப்ஸை வந்து இல்லாமாக்கும், மோடத்தனமான எல்லா ஜாப்ஸும் இல்லாமாக்கும். அதே போல் ஜெக்மா ஒரு முறை சொல்கிற வென் எலக்ட்ரிசிட்டி இன்வென்டட், சரியா, எலக்ட்ரிசிட்டி வந்த நேரம் இப்படி தான் சொன்னாங்க, ஜாப்ஸ் வந்து நிறைய இல்லாமாகும். எஸ், ஜாப்ஸ் வந்து இல்லா போயிடுச்சு. ஆனால் அந்த ஜாப்ஸில் எல்லாம் இடியட்டான அல்லது ஃபூலிஷான ஜாப்ஸில் தான் இல்லா போனது என்று அவர் சொல்கிறார். எப்படின்னா மோடத்தனமான ஜாப்ஸ், சரியா. உதாரணமாக மெஷின் வந்ததுனால நிறைய விஷயங்கள் இல்லா போயிடுச்சு, மோடத்தனமான ஜாப்ஸ். இப்போ ஜாப்ஸில் அப்படி செல்லப்படாது. சும்மா ஒரே வேலையை வந்து ஒருத்தர் முந்தைய ஒரு ஜாப் பண்ணி என்னடா வெளிநாட்டுக்கு போகிற, இப்போ டிக்டாக் அதுலேயே பார்த்தேன் சாமான் எடுத்து இங்கே வச்சு மெஹம திப்பா லக்ஷ பஹாய் මෙහෙම ගත්තා මෙහෙම දැම්මා ලක්ෂ 6යි. கொரியாவில் அப்படி போகிறதானே வீடியோஸ், இந்த பாக்ஸ் எடுத்து இங்கே வச்சுட்டு அவர் அதுதான் வேலை. அப்படி எங்கட சார் ஒருத்தர் அப்படி செஞ்சது அவரோட கை கொஞ்ச நாள் லேலாக போயிடுது, ஜப்பான்லேருந்து அனுப்பினாங்க. ஒரே வேலையை செஞ்சு அவர் வெளிலேருந்து வேலை ஈந்து கொண்டு ஒரு பாக்ஸ் வார்த்தை இங்கே வைக்கிறது. இப்போ அப்படி அவருக்கு ஜொப் பண்ணிக்குமா? அப்படி இல்லை, மெஷின் சரியா டயர்ட் இல்லாமல் அதே சரியாக வேலையை வந்து செய்யும். இது போல் மெஷின் செல் வந்ததுனால நிறைய ஜாப்ஸ், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தெரியுமே, நிறைய ஜாப்ஸை வந்து இல்லாமல் ஆகிச்சு. ஸோ ஏஐ இஸ் அ சுனாமி. ஏஐன்ற வந்து சுனாமி, சரியா, சும்மா லேசி மாதம் இல்லாமல் ஆகாது, ஒரே அடியில் எல்லாத்தையுமே இல்லாமல் ஆகிடும். ஸோ ஏஐ சம்மந்தமாக நான் நிறைய தேடிக்கொண்டு இருந்தேன். நேற்று தேடக்கொள்ள விளங்குச்சு, கிராஃபிக் டிசைனிங் எல்லாம் வீடியோ எடிட்டிங் எல்லாம் எங்கேயோ இல்லாமல் ஆகும், ஈஸியாக குயிக்காக வந்து இல்லாமல் ஆகும், இப்படின்ற கொள்ள இல்லாமல் ஆகும். வெளிநாட்டில் இருக்கிற கிராஃபிக் டிசைனர்ஸ், இங்கே இருக்கிற கிராஃபிக் டிசைனர்ஸ் எல்லாம் ஏஐ எப்படி இந்த கேன்வாவில் இருக்கிறது. நான் நேற்று சும்மா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தேன், கேன்வாவில் ஏஐ வந்துருக்குது புதுசாக. ஸோ ஜஸ்ட் ஐ நீட் அ போஸ்ட், நான் ஜஸ்ட் அடித்து பார்த்தேன், அச்சீவ் இஸ் டுமாரோ ஐ நீட் அ போஸ்ட் அட் பத்ரியா அப்படின்னு அடித்தேன். அழகான போஸ்ட்டை டிசைன் பண்ணி வருது. பத்ரியாவில் இருக்குது இன்னது பிள்ளைகளுக்கு அப்படின்றதெல்லாம் டிசைன் பண்ணி வருது ஏஐ. இதே போஸ்ட்டை நாங்கள் வெளியில் போஸ்ட் டிசைன் பண்ணணும்டா, நாங்கள் முந்தைய 500 ரூபாயோ 1000 ரூபாயோ கொஸ்ட் பண்ணணும். இப்போ ஒன்றுமே தெரியாதவர்களுக்கு இங்கிலீஷில் ப்ராம்ப்ட் அடிச்ச தெரிஞ்சால் போதும். இங்கிலீஷ் இஸ் மஸ்ட், இங்கிலீஷ் வந்து மஸ்ட். இங்கிலீஷ் தெரியலண்டா உண்மையாக இருங்க, உண்மையுமே எழுத வாசிக்க தெரியாதாக்கள் போல் இருக்கே. ஸோ இங்கிலீஷை நல்லா படிங்க. ஏஐ ஜென்ரேஷனுக்கு வந்து வாங்க. வந்து ஏஐயை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற நேரம் எத்திக்கலாக யூஸ் பண்ணுங்க. ஏஐ வீடியோஸ் கொஞ்சம் 2-3 பார்த்தேன் நான் நேற்று. மாற எப்படி தான் இவனு யோசிக்கிறானான்ற ஒரு விஷயம். ரெண்டாவது சில இதில் வந்து ஏடா இப்படி யோசிக்கிறான்னு ஒரு மேட்டர். ரெண்டு ஏடு சரியா. பராக்ரம் பாபு வரேன் சரியா. பராக்ரம் பாபு சிலையில் நீங்கள் பார்த்து வரியா ஏஐயில் நேற்று மொன்னத்தை அவுட் பண்ணிக்கிறோம் போல. பராக்ரம் பாபு இப்படி நடந்து கொண்டு வரேன், என்னமோ ஒரு விஷயம் சொல்லிட்டு போகிறான். මම පරාක්‍රම බාහු නිසා කියනවා නෙවෙයි පුතේ. ඉගෙන ගන්න කාලේ ඉගෙන ගන්න. හොඳ තැනකට එන්න. AI எல்லாம் எங்கேயோ பேசிக்குது சரி. ஸோ நாங்கள் அதில் ப்ரைவசியை அக்கௌண்டபிலிட்டியை ஏஐ எத்திக்ஸோட வந்து பார்க்கலாம். எத்திக்ஸ்னா பண்பாடோடு நாங்கள் அதை விஷயத்தை வந்து செய்கிறன்றது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாங்கள் எவ்வளோ இல்லை எத்திக்ஸ் இல்லைண்டா, ஒழுக்கம் இல்லைண்டா, மார்க்கம் இல்லைண்டா சரியா. மார்க்கத்தோடு எத்திக்ஸோடு லைஃப்பில் அடுத்த ஸ்டெப் வந்து பண்ணுங்கள்.